பறவைகள் வளர்க்குறாங்க இல்லையா? ஆமாண்ணா. அதுக்கு மேலே கேஜஸ் எல்லாம் வச்சு பறவைகள் வளர்க்குறாங்க. பறவைகளோட டிராபிக்ஸ் எல்லாம் வந்து கீழே வந்து மிஷின் ஃபீட் ஆகுது. கண்டிப்பாக நம்மளுடைய அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்டும் நம்ம 7 துறைகளில் வந்து இருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் நீர்வழி நிலவரி திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கும் 60 லட்சம் ரூபாய் வரை நாங்கள் மானியமாக முழு மானியமாக கொடுக்கின்றோம். விஷயம் என்ன? இந்த நிலைமைக்கு நம்முடைய நாட்டுல இந்த நாட்டு நிலைமை எப்படி இருக்கு? ஒரு மனுஷன் வாழணும்னா என்ன தேவை? அருமையான ஒரு உணவு, ஆரோக்கியமான ஒரு உணவு, நல்ல ஒரு காத்து, முக்கியமான ஒரு விஷயம் நல்ல ஒரு நீர். இதெல்லாம் நம்ம மக்களுக்கு கிடைக்குதா? எப்படி இருக்கு இந்த நிலவரம் அப்படின்னு சொல்ல நம்ம வந்து ஐயா வணக்கம், ஆமா வணக்கம், அண்ணே வணக்கம். உலகம் மக்கள் சகோதரத்தோட ஆரோக்கியமா வாழணும்னா மிக முக்கியமான என்ன வேணும்? நீர் வேணும். இந்த நீரை நம்ம எப்படி பாதுகாக்கணும், எப்படி நம்ம பயன்படுத்தணும், மழை காலங்களில் இந்த நீரை எப்படி சேமிக்கணும், எப்படி? ஏன்னா அருமையான ஒரு குரல் இருக்கு, நீரின்றி அமையாது உலகு. ஆமா, ஏன்னா நீர் ரொம்ப முக்கியம். நீ சொல்றதுலாம் சரிதான். இப்ப என்ன பீஸா பர்கர் ஒண்ணு போட்டு வயிற்று தொப்பையெல்லாம் வளர்த்துக்கிட்டு பீஸா பர்கர் ஒண்ணு போட்டு வயிற்றெல்லாம் வளர்த்துக்கிட்டு பிபி சுகரோட சுத்துறாங்க. இப்போ அப்பதான் குதிரைவாளி. ஆமா குதிரைவாளி. அந்த மாதிரி குதிரை திறன் பெறுவதற்கு குதிரைவாளி சாப்பிடணும். குதிரை திறன் பெறுவதற்கு குதிரைவாளி சாப்பிடணும். குதிரைவாளியில நம்ம என்ன வேணா ஸ்நாக்ஸ் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. சாப்பிடணும். ஆமா, நீங்க பகலா இருக்கிறதுக்கு பதிலா கையில இருக்கிறதுக்கு அந்த பண்ணை குட்டை உங்களுக்கு விடுவாங்க. ஒரு விவசாயிக்கு 1,15,000 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் மானியம் வழங்குறாங்க. 1,15,000 ரூபாய். நான் ஒரு ஊர்ல பார்த்தேன், அந்த மாட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்டி மாதிரி ஒண்ணு தொங்குது. அது மாடு நாக்கால நக்கிக்கிட்டே இருக்கு. அது எதுக்கு? அது அந்த கன்றுக்குட்டிகளோ அந்த மாடோ அதுவோ தன்னுடைய செயல்பாடுக்கு தகுந்த அளவு நக்கி சாப்பிட்டுக்கும். அது வந்து ஊட்டச்சத்து அது கிடைக்குது. ஆமா, அப்ப நிறைய பால் கறக்க ஆரம்பிச்சால் ஊட்டச்சத்து கிடைக்கிறது, உடல் நலம் வளமாகவும் வளர்ச்சியும் கொடுக்குறது. நெல் விவசாயம் பண்ணிட்டோம். ஆனா ஒரு விளைய வைக்கிறதுக்கு வந்துட்டு நெல்லுக்கு உரிய ஒரு விலை கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு வந்து வேற ஏதாவது திட்டத்துல வரணும், உழவர் உற்பத்தி நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஆமா, எங்க செயல்படுது? எப்படி அதில் போய் சேரணும்? ஒவ்வொரு மாவட்டத்துல வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு நிறுவனத்துல ஒரு 1000 விவசாயிகளை வந்து பங்குதாரர்களா சேர்த்து இருக்கிறோம். சரி, இதுவரை வந்து ஒரு 80,000 விவசாயிகள் வந்து இந்த திட்டத்துல பங்குதாரர்களா சேர்ந்திருக்காங்க. நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. சரி, வேளாண் விற்பனை துறை சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு. அந்த துறை அணியினா இதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளா செய்வாங்க. விவசாய விளைபொருளை விற்பனை செய்யக்கூட நில உரிமையாளர்கள் மட்டும்தான் இது பங்குதாரர்களா சேர முடியும். நீங்க உற்பத்தி பண்ற உளுந்துலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தோலை உரிச்சு வெள்ளை உளுந்தா மாறுறதுக்கு அதுக்கு உண்டான மிஷின் சூப்பர் ஸ்டோர் இதுக்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட் கொடுக்குற மாதிரி. ஆமா, சூப்பர் மார்க்கெட் நீங்களே நேரடியாக விற்பனை பண்ணலாம். அது 5 லட்சம் ரூபாய் பெருமான உள்ள திட்டமா இருந்தா 2 லட்சம் ரூபாய் நாங்க மானியம் தரோம். இது தொழில் முனைவோரை நாங்க ஊக்குவிக்கிறோம். ரொம்ப நல்ல தகவல் சொன்னீங்க.
அற்புதமான நிகழ்ச்சியை பார்த்தேன் ரசித்த அத்தனை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி 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 நன்றி.